ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ் நகரத்தில் இருக்க ஒரு கட்டடத்தை பற்றி சொல்ல போகிறேன். 1887ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் கட்டும்போது அந்த நாட்டு மக்களாலேயே எதிர்க்கப்பட்டிருக்கு. பட் கட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு புகழை சேர்க்கிறதாகவும் அந்த நாட்டோட கட்டிடக்கலை உலகத்துக்கு எடுத்து காட்டுறதாகவும் மாறிட்டுது. சரி, இந்த கட்டிடம் எதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி, நானே சொல்கிறேன். ஈபிள் டவர். எஸ், இந்த ஈபிள் டவர் பார்த்திங்கன்னா முதல் கட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸ் புரட்சியோட 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்காண்டி ஒரு உலக கண்காட்சின்னு வச்சுருந்தாங்க. அந்த உலக கண்காட்சி அதோட பேர் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிஷன் யூனிவர்சல் அப்படின்ற கண்காட்சி. இந்த கண்காட்சிக்கோட நுழைவு வாயிலாகத்தான் இந்த ஈபிள் டவர் முதல் கட்டப்பட்டிருக்கு. ஓகேண்ணே, இந்த ஈபிள் டவரை இந்த ஈபிள் டவரை முதல் வடிவமைச்சவரோட பேர் அலெக்சாண்டர் கஸ்டவ் ஈபிள். ஸோ அவருடைய பெயரையே இந்த கோபுரத்துக்கு வச்சுட்டாங்க, ஈபிள் அப்படின்னு சுருக்கி வச்சுட்டாங்க. இந்த கட்டிடம் கட்டி முடிக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிட்டுது. அதாவது 1887 1889 வரை இதுக்கான கட்டுமான பணிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கோபுரம் கோபுரம் மேலே இருக்கிற ஆண்டனாவை சேர்க்காம பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தோட உயரம் 300 மீட்டர், அதாவது 986 அடி. இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற ஆண்டனாவோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது 24 மீட்டர் இருக்கும் மேலே. ஆக மொத்தத்தில் அந்த ஆண்டனாவோட சேர்த்தா 324 மீட்டர். ஓகே தானே. இந்த கட்டிடத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 தொன் எடை கொண்டிருக்குது இந்த கட்டிடம். ஓகே, இந்த கட்டிடம் கட்டி முடித்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கட்டிடத்தை விட உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது 1887 உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடமாக விளங்கினது இந்த ஈபிள் டவர் மட்டும்தான். அதுக்கு முன்னம் பார்த்திங்கன்னா வேறு நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கும். பட் 1887 இந்த கட்டிடம் தான் மிக பெருசாக இருந்துச்சு. இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா கீசாவோட பெரிய பிரமிட் அப்படி என்ன சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 தளம் அமைஞ்சிருக்குது. இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 300 உருக்கு வேலையாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு. இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதோட 18,038 உருக்கு துண்டுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்தை பார்த்திங்கன்னா இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு வெறும் 300 பேரை தான் பயன்படுத்துங்கன்றது மிகப்பெரிய அதிசயமான விஷயம். அண்ட் 300 பேரால் இவ்வளோ எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னென்னு பார்த்திங்க, இதுக்கான இந்த இரும்பு துண்டுகளை வெட்டி ஒட்டுற வேலை இங்கே இந்த வேலைத்தளத்தில் நடக்கல. மாறாக அது பாரிஸ் நகரத்துக்கு தள்ளி இருக்கிற பாரிஸ் நகரத்தை விட்டு வெளியில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் வெட்டி ஒட்டி அதை குதிரை வண்டியில் எடுத்துக்கொண்டு தான் இங்கே இந்த வேலை செய்கிற இடத்த பொருத்தினாங்க. அதாவது அந்த பாரிஸ் இந்த ஈபிள் டவர் இருக்கிற இடத்த பொருத்தி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுமான பணிகள் நடக்கும்போது இதில் ஒருத்தர் தவறி இறந்திருக்காரு. இந்த கட்டிடத்தை பார்த்திங்கன்னா 1889 மார்ச் 31 பொதுமக்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. மிந்துக்கு எதுவுமே இல்லாத இந்த காலத்தை பார்த்திங்கன்னா படிக்கட்டாலே நடந்து சென்று தான் இதை திறந்து வச்சாங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்க, இதில் கிட்டத்தட்ட 1792 படிக்கட்டு அமைஞ்சிருக்கு. இந்த 1792 படிக்கட்டையை மீறித்தான் உச்சிக்கு போய் இந்த கோபுரத்தை திறந்து வச்சுருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம். கிட்டத்தட்ட இந்த கோபுரத்தை திறந்து வைக்கிறதுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சென்றுதான் இந்த விருந்தினர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து போய் பிற்பகல் 2:35 மணிக்கு தான் இந்த நாட்டோட கொடியை மேலே ஏற்றி, அதாவது 25 குண்டுகள் முழங்க பிரான்ஸ் நாட்டோட மூவண்ண கொடியை அந்த கோபுரத்துக்கு மேலே ஏற்றி இந்த கட்டிடத்தை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த விழாவுக்கு எல்லாருமே முதல் தளத்திலே தங்கிட்டாங்களே, இவ்வளோ படியே ஏறி கலைச்சி வச்சவன் இதுக்கு மேலே எப்படி பகரி மேலே போகிறது அப்படின்னு பெரும்பாலான கீழே தங்கிட்டாங்க. பிரமுகர்கள் மட்டும்தான் மேலே போனாங்கன்னு சொல்லப்படுது. அதோட பத்திரிகையாளர்களும் மேலே போனாங்க. ஒரு முறை பார்த்திங்கன்னா அடோப் ஹிட்லர் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஈபிள் டவரை பார்க்குறதுக்காண்டி வந்தப்போ அங்கே வேலை செஞ்ச பணியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா
லிஃப்ட்டுகளை வந்து செயலிழக்க பண்ணிட்டாங்க. செயலிழக்க பண்ணி இவரை 1792 படிக்கட்டும் மேலே இருத்தான் இவர் போய் பார்க்கணுன்ற நிலைமைக்கு இவரை தள்ளிவிட்டாங்க. ஸோ அவர் பார்க்காமே திரும்பி போயிட்டார். கீழேண்டு பார்த்துட்டு அவர் திரும்பி போயிட்டார். அவர் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து லிஃப்டெல்லாம் திரைப்படத்தை வாங்கிட்டு 1000 தான் இருந்தாலும் இந்த பிரான்ஸ்காரருக்கு கொஞ்சம் திமிர் அதிகம் போல. அண்டு இந்த கோபுரத்தோட உச்சியில் பார்த்திங்கன்னா 24 மீட்டர் வந்து ஆண்ட்ரா இருக்குன்னு சொன்னோம். இந்த ஆண்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வானொலிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற வானொலி அலைகள் ஒளிபரப்பு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி அலையும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. இந்த கோபுரத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 55 லட்சம் பார்வையாளர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 20வது கோடி பார்வையாளரை 2002 நவம்பர் 28 பெற்றுக்கொண்டது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த கோபுரத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பெயிண்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு முறை பெயிண்ட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 50 தொன் நிறப்பூச்சி பயன்படுத்தப்படுறது. அதாவது 50 தொன் நிறப்பூச்சி பயன்படுத்தப்படுன்னு சொல்கிறது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தை வந்து முதல்ல அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு 20 ஆண்டுகள் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் ஆர்வமாக வர்றதை பார்த்துட்டு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் 1789 வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இதுதான் மிகப்பெரிய கோபுரமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க பண்ணாங்க அந்த பெருமையை தக்க வச்சிருக்கிறதுக்காண்டி இன்றைக்கு வரைக்கும் அந்த கோபுரத்தை அந்த இடத்துல அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அதாவது 20 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த கோபுரம் அப்படியே இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உங்களோட சந்திக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்லுங்கள். நீங்கள் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் செய்ய ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வேண்டி கேட்குறேன்.